இந்த சுகர் மில் வளாகம், அதான் அந்த சர்க்கரை ஆலை வளாகத்துல தான் திமுகவினுடைய இளைஞரணி மண்டல மாநாடு நடைபெற்றது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை சமப்படுத்துவதற்காக மலப்பம்பாடி ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கனிம வளம் திருடப்பட்டு கடத்தப்பட்டு 2000 லோடு லாரிக்கு மேல அந்த வளாகத்துல கொட்டி சமப்படுத்தப்பட்டு அங்கு திமுகவினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லை, போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஏரியை பார்வையிட போறாங்க ஒரு 40-50 விவசாயிகள் சேர்ந்து. பார்வையிட போனவங்களை கைது செஞ்சு கொண்டு வந்து மண்டபத்தில் அடைச்சு வச்சுட்டாங்க. அதனால அந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கு ஒரு 2000 விவசாயிகளை திரட்டி மறியல் போராட்டத்தை வந்து உழவர் உரிமை கட்சியின் சார்பாக அருள் ஆறுமுகம் தலைமையில் அறிவிக்கிறாங்க. இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா ஐயா முருகனுக்கு மாலை போட்டதுனால பச்சை துண்டு போட்டிருக்காங்க, அதை போட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆக பச்சை துண்டு போட்டவங்களை பூரா கைது பண்ணி கொண்டு போலூர் காவல் நிலையத்தில் வச்சுட்டு 6 மணிக்கு விட்டுருவோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பச்சை துண்டு போட்டது அந்த விவசாயியோட குற்றமா? அங்க 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து திமுக நிறைவேற்ற முயற்சிப்பதாகவும் திமுகவையும் அரசையும் ஒருமையில திட்டியாகவும் ஒரு பொய் வழக்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விவசாயி நேற்று இரவு நெஞ்சுவலி வந்து வேலூர்ல அரசு மருத்துவமனையில் அவரு உள்நோயாளியா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க விவசாய நிலைமை. ஐயா ஏவா வேலு அவர்கள் அருள் ஆறுமுகம் தலைமையில் விவசாயிகள் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிய போது அவர்களை அழைத்தவர், பாராட்டியவர், அவரோடு போராட்ட களத்தில் நின்றவர். ஆக அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பு விவசாயிகளுக்காக கனிமூலத்தை காப்பதற்காக போராடியவர்களை சிறையில் அடைத்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப கடந்த 14ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்துல திமுகவினுடைய சார்பாக, அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இளைஞர்கள் மாநாடு சங்கம் வந்து நடந்தது. அந்த மாநாட்டுக்காக அந்த இடத்தை வந்து சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆற்று மணலை அங்கிருந்து சட்டவிரோதமாக எடுத்துட்டு அங்க போய் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில விவசாயிகள் சங்கம் சார்பாக, அதாவது உழவர் சங்கம் சார்பாக அங்க போராட்டம் நடந்தது. இதன் அடிப்படையில அங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு சார். இதுல இந்த விவகாரத்துல என்னதான் சார் நடந்துச்சு? அதாவது திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது மலப்பம்பாடி ஏரி. இந்த மலப்பம்பாடி ஏரிக்கு பக்கத்துல அருணாச்சலேஸ்வரா சுகர் மில்லுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுகர் மில்ல வந்து திமுகவினுடைய குடும்பத்தினருக்கு சொந்தமானதா இருக்குது. இந்த சுகர் மில் வளாகம், அதான் அந்த சர்க்கரை ஆலை வளாகத்துல தான் திமுகவினுடைய இளைஞரணி மண்டல மாநாடு நடைபெற்றது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை சமப்படுத்துவதற்காக மலப்பம்பாடி ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கனிம வளம் திருடப்பட்டு கடத்தப்பட்டு 2000 லோடு லாரிக்கு மேல அந்த வளாகத்துல கொட்டி சமப்படுத்தப்பட்டு அங்கு திமுகவினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. 2வது, அந்த ஏரியில 30 அடி அகலத்துக்கு தார் சாலை அமைச்சிருக்கிறாங்க. ஏரி கரைகள் மிக கடுமையா பலவீனப்பட்டிருக்குது. அப்ப இதை பண்ண வேண்டாம், ஏரி பலவீனமாயிடும். இப்படி 2000 லோடு மண்ணை வளைச்சா எப்படி அந்த ஏரியில தண்ணி வந்து நிற்கும்? கிராவல் மண்ணு வளைச்சாச்சு, வண்டல் மண்ணே வளைச்சாச்சு, தண்ணி எப்படி நிற்கும்? எப்படி விவசாயம் பண்ண முடியும்? மக்களுக்கு எப்படி பயன்படும் சொல்லி கேள்வி எழுப்பி உழவர் உரிமை இயக்கத்தை சார்ந்த தலைவர் அருள் ஆறுமுகம், மிகப்பெரிய போராளி, அவர் வந்து போராட்டத்தை அறிவிக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிறாரு, மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மனு கொடுக்கிறாரு. எந்த நடவடிக்கையுமே இல்லை. அமைச்சர் ஐயா ஏவாவாலு அவர்களுடைய அரசியல் அதிகாரத்துல எந்த நடவடிக்கையும் அங்க எடுக்கப்படல. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மனு கொடுக்கப்படுதா சார்?
மாநாட்டுக்கு முன்பாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்க மண்ணை எடுத்துட்டு இருக்கிறாங்க, சட்டவிரோதம் எடுத்துட்டு இருக்காங்க, மண்ணு கடத்தப்படுது, திருடப்படுதுன்னு அங்க புகார் கொடுத்தாச்சு. புகார் கொடுத்த நடவடிக்கை இல்லை. போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஏரியை பார்வையிட போறாங்க ஒரு 40-50 விவசாயிகள் சேர்ந்து. பார்வையிட போனவங்களை கைது செஞ்சு கொண்டு வந்து மண்டபத்தில் அடைச்சு வச்சுட்டாங்க. அதனால அந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கு ஒரு 2000 விவசாயிகளை திரட்டி மறியல் போராட்டத்தை வந்து உழவர் உரிமைக்கத்தின் சார்பு அருள் ஆறுமுகம் தலைமையில் அறிவிக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் அந்த அன்னைக்கு காலையிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு 17 பேரை உழவர் உரிமைக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு செங்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கைது செய்யப்பட்டு அவர்களை போலூர் காவல் நிலையத்தில் கொண்டே வைக்கிறாங்க. இதுல நான் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் செல்வம், சரவணன், ரவீந்திரன் இந்த 3 பேரு இவங்க அந்த போராட்டத்துக்கு போகவும் இல்லை. எங்க சங்கத்தின் சார்பா நாங்க அறிவிப்பும் செய்யல. எங்க சங்கத்தின் சார்பா வர்ற 28ஆம் தேதி நாங்க ஒரு மாநில மாநாடு வச்சிருக்கோம். அந்த மாநாட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க போனவங்க பச்சை துண்டு போட்டு போனதால புடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா ஐயா முருகனுக்கு மாலை போட்டதுனால பச்சை துண்டு போட்டு இருக்காங்க, அதை போட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆக பச்சை துண்டு போட்டவங்களை பூரா கைது பண்ணி கொண்டு போலூர் காவல் நிலையத்துல வச்சுட்டு 6 மணிக்கு விட்டுருவோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பச்சை துண்டு போட்டது அந்த விவசாயியோட குற்றமா? போராட்டத்துக்கே போகாம வேற அமைப்பை சேர்ந்தவங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணது குற்றமா? போராட்டத்துக்கே போயிருந்தாலும் கைது பண்ணி மலையில விடுவிக்க வேண்டியதுதானே? அவர் என்ன சொன்னாரு? யார் வீட்டு சொத்து களவாண்டுச்சுன்னு சொன்னாரு? அரசாங்கத்தினுடைய சொத்து, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அரசு சொத்தை இவங்களே கொள்ளையடிச்சா, இவங்களே சட்டவிரோதம் எடுத்தா மற்றவர்களை எப்படி யார் கண்டிப்பது, யார் கேட்பது? ஆக இதுல போட்டு இப்ப 22 பேர் ரிமாண்ட் பண்ற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, 14ஆம் தேதி காலையில இவர்களை அதிகாலை கைது செய்து விட்டு 13ஆம் தேதி இரவே இவர்கள் வந்து போலூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒன்று கூடியதாகவும் அங்க 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து திமுக நிறைவேற்ற முயற்சிப்பதாகவும் திமுகவையும் அரசையும் ஒருமையில் திட்டியாகவும் ஒரு பொய் வழக்க பதிவு செஞ்சிருக்கிறார். அதுல ஒரு விவசாயி நேற்று இரவு நெஞ்சுவலி வந்து வேலூர்ல அரசு மருத்துவமனையில் அவரு உள்நோயாளியா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க விவசாய நிலைமை. எல்லாம் தினசரி வேலைக்கு போய் சொந்த நிலத்துல உழைச்சு வாழை கறந்த கால்நடைகளை கவனிச்சதே இவங்க வாழ்வாதாரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அத்தனை விவசாயிகளும் சிறையில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டதால் இந்த நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதுல தலையிட வேண்டும் நாங்க அறிக்கை கொடுத்திருக்கிறோம். இது முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இல்ல தெரியாம நடக்குதா, இல்ல முதல்வர் இதை ஆதரிக்கிறா, விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஒரு அமைச்சர், இதே அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அதே திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவுல சிப்காட் வேண்டான்னு சொல்லி 1000 நாட்களை தாண்டி சொந்த நிலத்துல வயல்ல கொட்டகை அமைத்து போராடி கொண்டிருந்த விவசாயிகளை பிடித்து சிறையில் அடைத்து வழக்கு போட்டு குண்டர் சட்டம் போற அந்த குண்டர் சட்டத்தில் உள்ள போனவர் தான் அருள் ஆறுமுகம். அதுல இருந்து அருள் ஆறுமுகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட பகையாக அமைச்சர் எடுத்துக்கொண்டு அவர் போராடனா வழக்கு போடுவது, அவர் கோரிக்கையை ஏதாச்சும் எடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் பக்கம் நிறைவேற்றன்னு சொல்றது, இப்படி தனிப்பட்ட பகையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதே ஐயா ஏவா வேலு அவர்கள் அருள் ஆறுமுகம் தலைமையில் விவசாயிகள் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிய போது அவர்களை அழைத்தவர், பாராட்டியவர், அவரோடு போராட்ட களத்தில் நின்றவர். ஆக அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பு விவசாயிகளுக்காக கனிமூலத்தை காப்பதற்காக போராடியவர்களை சிறையில் அடைத்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகிறோம். அவர்கள் மீது வேற என்னென்ன வழக்கெல்லாம் சார் பதிவு பண்ணிருக்காங்க? அதாவது சட்டவிரோதமாக கூடியது, கெட்ட வார்த்தைகளால் திட்டியது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, இப்படி பல பொய் வழக்குகள் வந்து அந்த பிரிவுகள்ல உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மணலை வந்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற அந்த இதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பொய் வழக்குலாம் அவங்க மேல போட்டிருக்காங்க. அது வந்து கிராவல் மண்ணுங்க, அரசாங்கத்தோட சொத்து. மணல் இல்ல, கிராவல் மண். அந்த கிராவல் மண்ணு இவங்க கொள்ளையடிச்சாங்கிறது ஆதாரத்தோட அம்பலப்படுத்தப்பட்டாச்சு, ஆதாரத்தோட வெளியிட்டாச்சு. யாராருதான் அதுக்கு உடந்தைங்கிறதையும் புகாரா கொடுத்தாச்சு. ஆக அப்போ அரசு யாரை கைது செய்யணும்? மண்ணை திருடணுவங்கள, சட்டவிரோதமா மண் அள்ளியவங்கள, கிராவல் இவங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையும்
புகார் கொடுத்த அரசு சொத்தை பாதுகாக்க சொன்ன விவசாயிகளை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது. இது மிக மிக மோசமான செயலாக இருக்கிறது. இந்த விவகாரத்துல அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? இப்போ பாதிக்கப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய மக்களை வெளிக்கொண்டு வருவதற்காக ஜாமீன் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக அவர்கள் வெளிவந்ததையும் விரிவான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்காக எல்லா விவசாய சங்கங்களும் இணைந்து நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டுல இந்த சம்பவம் குறித்து ஏதாவது பேசுவீங்களா? வரப்போற மாநாட்டுல கண்டிப்பாக இது குறித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படும். சரி சார். திமுக அரசு அடுத்த கட்டமா இந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.